சற்றுமுன் வெளியான தகவல் பொங்கல் பரிசு தொகுப்பில் ஜாக்பாட். ஒன்றல்ல இரண்டல்ல, இந்த 3 விஷயம் நடக்கப் போகிறது. அது என்னன்னு பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழர் பண்டிகையான பொங்கல் திருநாள் தொடங்க இன்னும் சில நாட்கள் மட்டுமே உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பொதுமக்கள் தங்களது வீடுகளில் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் கோஷம் எழுப்பி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். அதேபோல் தமிழக அரசு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்காக சிறப்பு பரிசு தொகுப்புகளும் வழங்கப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. இந்த ஆண்டின் பொங்கல் பரிசு தொகுப்பு ஆனது ரேஷன் கார்டுக்கு 3 முக்கிய இலவசங்கள் வழங்கப்பட உள்ளது. இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. இதற்கான முழுவீச்சில் தமிழக அரசு தயாராகி வருகிறது. இந்த பரிசு தொகுப்பில் பொங்கல் வைக்க தேவையான பொருட்களுடன் ரொக்கமும் வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாடு மக்கள் பொங்கல் விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாட ரேஷன் கடையில் பச்சரிசி, வெல்லம், சர்க்கரை உள்ளிட்ட 15க்கு மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு பரிசாக வழங்கப்பட உள்ளன. அத்துடன் ரொக்கமாக ரூபாய் 1000 வழங்கப்பட உள்ளது. இந்த ரொக்கமானது கொரோனா தொற்று ஏற்பட்டதற்கு பின்பு வழங்கப்பட்டு வருகிறது. அதற்கு முன்பு பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் மகளிர் உரிமைத் தொகையும் வழங்கப்பட உள்ளது. ஆகவே மொத்தம் ரூபாய் 2000 வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்த கூடுதல் ரூபாய் 1000 ஆனது பெரும்பாலான குடும்பங்களில் பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை என்ற பெயரில் மாதந்தோறும் 1000 ரூபாய் நிதி உதவி ஆகும். ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் இல்லை. அதேபோல் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பில் இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் வேட்டி சேலைகள் வழங்க டெண்டர்கள் விடப்பட்டு அவை அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவை விரைவில் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும் என்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் வெளியான அறிவிப்பு வெளியானவுடன் அந்த தேதியில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. மகளிருக்கான உரிமை தொகையானது ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் திருநாளை முன்னிட்டு 10ஆம் தேதிக்கு முன்னதாகவே வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. எனவே கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 1000, பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் 1000 ரூபாய் இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என பொதுமக்களுக்கு 3 ஜாக்பாட் அடிக்க உள்ளது. அது மட்டுமல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பு ரூபாய் 1000 எப்போது முதல் கிடைக்கும் வெளியானது புதிய அப்டேட். அதாவது தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் மற்றும் கரும்பு ஆகியவற்றோடு 1000 ரூபாய் ரொக்கமும் பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகைக்கு சில நாட்களுக்கு முன்னரே மக்கள் கைகளுக்கு இந்த பணம் மற்றும் தொகுப்பு சென்று சேர்ந்துவிடும் வகையில் தமிழக அரசு அறிவிப்பு வெளியிடும். வழக்கமாக ரேஷன் கடைகள் மூலம் தகுதி வாய்ந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டு அந்த டோக்கனில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதியில் பொங்கல் பரிசு தொகுப்பும் 1000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட்டு வருகிறது. நடப்பாண்டில் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்கள் இருக்கக்கூடிய சூழலில் பொங்கல் பரிசு தொகுப்பு எப்போது முதல் வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே நிலவி வருகிறது. கடந்த ஆண்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை,
ஒரு முழு கரும்பு ஆகியவற்றோடு ரூ. 1000 ரொக்க பணமும் வழங்கப்பட்டது. அத்துடன் இலவச வேட்டி சேலையும் மக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிலையில்தான் பொங்கல் பரிசுத் தொகை குறித்த முக்கியமான ஒரு தகவலை தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ளார். அதாவது பொங்கல் பரிசுத் தொகுப்பு வழங்குவது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிடுவார் என தெரிவித்தார். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்காக அரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்டவற்றை கொள்முதல் செய்ய ஏற்பாடு நடந்து வருகிறது என்றும், பொங்கல் பண்டிகைக்கு 5 நாட்களுக்கு முன்பாகவே பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படும் என்றும் கூறினார். எனவே ஜனவரி மாத துவக்கத்திலேயே டோக்கன் விநியோகம் செய்யப்படலாம் என தகவல் வெளியாகி இருக்கின்றன. விவசாயிகள் தரப்பில் பொங்கல் பரிசு தொகுப்போடு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் வழங்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக அரசு ஏதேனும் முடிவெடுத்துள்ளதா என்பன உள்ளிட்ட விவரங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிடக்கூடிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பின் மூலம் தெரிய வரும். ஏற்கனவே ரூ. 1000 பணத்தை ரேஷன் அட்டைதாரர்களிடம் வழங்காமல் அவர்களின் வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. வரும் ஜனவரி 13ஆம் தேதி போகி பண்டிகையும், ஜனவரி 14ஆம் தேதி தை பொங்கலும் கொண்டாடப்பட இருக்கிறது. இதில் ஜனவரி 13ஆம் தேதி போகி பண்டிகைக்கு முன்னர் சனி, ஞாயிறு என 2 நாட்கள் விடுமுறை தினமாக இருக்கிறது. எனவே அதற்கு முன்னதாகவே பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கும் பணிகள் தொடங்கும் என அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.